எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க கிரோஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி காடை முட்டை மசாலா. இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. இனி இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 12 காடை முட்டைகளை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டைகளை நாம வேக வச்சுக்க போறோம். ஒரு பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சிருக்க போறோம். தண்ணீர் நல்லா கொதிச்சதும் காடை முட்டைகளை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. காடை முட்டைகள் ரொம்ப சின்னதா இருக்கும், அதோட ஷெல்ஸ் ரொம்ப தின்னா இருக்கும். அதனால தண்ணியில போடும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். முட்டை வேகும் போது அப்பப்போ கிராக் சவுண்ட்ஸ் கேட்கும், அது நார்மல் தான். இது வேகிறதுக்கு 5 to 7 minutes ஆகும். இப்போ நம்முடைய முட்டைகள் நல்லா வெந்துச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போறேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 8 பற்கள், இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்டா நாம அரைச்சு எடுத்துக்க போறோம். இந்த மசாலா தான் இன்னைக்கு நம்ம ரெசிபிக்கு யூஸ் பண்ண போறோம். நம்மளுடைய மசாலா இப்போ தயாராயிடுச்சு. நான் வேக வச்ச முட்டைகளை அதோட ஷெல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டைகளை ஒரு டூத் பிக்கால அங்கங்க போக் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி துளையிடும் போது நம்முடைய மசாலா முட்டையோட எல்லா பகுதிக்கும் போய் சேரும். நான் இந்த மாதிரி எல்லா முட்டைகளையும் துளையிட்டு வச்சிருக்கேன். ஒரு கடாயில 2 to 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கோங்க. டெம்பரிங்காக நான் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை இப்ப நம்ம சேர்த்துக்க போறோம். நாம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இப்ப சேர்த்திட்டு அதை நல்லா வதக்கிக்க போறோம். அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இப்ப நாம அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போறோம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சோம்பு பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்க போறோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பாலை நம்ம சேர்த்துக்க போறோம். பால் சேர்த்ததும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல இப்போ 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் யோகர்ட்டை நான் சேர்க்க போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணி வச்சிருங்க. நாம வேக வச்ச முட்டைகளை இந்த மசாலால இப்ப சேர்க்க போறோம். மசாலாவில் முட்டைகளை நல்லா பெரட்டி ஒரு மூடி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ண போறோம். 5 minutes ஆனதுக்கு அப்புறமா இதுல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்றேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்க அளவு மாத்தி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 green chillies அரைச்சு போட்டிருக்கோம். இதுல நான் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்றேன். க்ரீம் ஆட் பண்ண உடனே நம்ம இதை மசாலால நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பெரட்டின உடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்முடைய சுவையான காடை முட்டை மசாலா தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.